ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருக்கோலக்கா இறைவன் தாளபுரீஸ்வரரையும் இறைவி ஓசை கொடுத்த நாயகியையும் வணங்கி தொடங்குவோமாக. முத்து நவரத்ன மணி எனத் தொடங்கும் மதுரை மாநகர் திருப்புகழ். முத்து நவரத்ன மணிகள் பத்தி நிறை வரிசையாக விளங்கக்கூடிய அணிகலன்கள் அணிந்துள்ள சக்தியாகிய பார்வதி இடம் மொய்த்த கிரி, மொய்த்த நெருங்கி இணைந்து அமர்ந்துள்ள கிரி மலை போன்றவரான சிவபெருமானின் இடப்பாகத்தில் முத்தி முத்தி அளிக்கக்கூடிய தரு மரம் கற்பக விருட்சம் போன்றவர் தருகின்றவர் என ஓதும் அடியார்கள் அவ்வாறு புகழ்ந்து ஓதுகிறார்கள். முக்கண் இறைவர்க்கும் 3 கண்களை உடைய சிவபெருமானிற்கு அருள் வைத்த அவருக்கு அருள் ஓம் என்னும் மந்திரத்தின் உபதேசம் செய்த முருகக் கடவுளே, அருள் பாலித்தவரே. 33 சுரர். சுரர் என்பவர்கள் தேவர்கள். 33 வகையான தேவர்களும் தமது திருவடியை போற்றி விரும்ப அடி பேணி 10 முடி தத்தும் இராவணனுடைய 10 தலைகளும் சிதறும்படி தெரித்து சிதறும்படி வகை உற்ற கனி, அவ்வாறு செய்யக்கூடிய அம்பு கணை. கணை என்பது மருவி கனி என்று உள்ளது. தத்தும் என்பது தாவி வேகமாக செல்லக்கூடிய கணை அம்பு. கனி என்பது கணித்து சொல்லக்கூடிய கணிதன். தத்தும் என்பதற்கு ஜாதகங்களில் வரக்கூடிய ஆபத்து என்றும் கொள்ளலாம். இவ்வாறு இராவணனுக்கு வரக்கூடிய ஆபத்தை கணித்து அம்பு செலுத்திய அம்பு விட்ட பெருமாளே அரியே என்ற பொருளிலும் இந்த வார்த்தைகளை கையாண்டுள்ளார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பர்க்குணன் என்பவன் அர்ஜுனன் வெற்றி பெற ரதம் ஊறும் மகாபாரதத்தில் கண்ணனாக வந்து தேரை செலுத்திய கிருஷ்ணன். பச்சை நிறம் உற்ற புயல், பச்சை நிறம் கொண்ட மேகம் போன்ற பெருமாளாகிய திருமால். அச்சம் அற வைத்த பொருள், சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் ஆகிய அசுரர்களிடத்தில் கொண்ட பயத்தை நீக்க வைத்த முருகக் கடவுளே. பக்தர் மனது உற்ற சிவம் அருள்வாயே, பக்தர்கள் மனதில் பொருந்தி விளங்கக்கூடிய மங்களமான அருளை எனக்கும் தருவாயாக. தித்திமிதி மத்தளம் இடக்கை துடி. இந்த தாள ஓசையுடன் தித்திமிதி என்ற ஒலியுடன் மத்தளம் இடது கையால் அடிக்கப்படும் தோல் கருவியான இடக்கை, துடி என்ற உடுக்கை இவற்றை வைத்து ஒலி எழுப்பியவாறு இசைத்தவாறு தத்தகு செச்சரிகை என ஆடும் இந்த ஜதிக்கு நடனமாடும் அத்தன் சிவபெருமான் நமது உலகத்துக்கே தந்தை, நமக்கும் தந்தையாகிய அவனுடன் ஒத்த நடனமிடும் அவருக்கு ஒத்ததான அவருடன் இயைந்து ஒன்றாக அர்த்தநாரீஸ்வரராக இணைந்த கோலத்தில் நடனம் புரிபவள் திரிபுவனத்தி, 3 லோகங்களுக்கும் முதல்வியானவள். புதுமையான வரப்பிரசாதங்களை அடியார்களுக்கு அருளும் பார்வதி என்று அருளிய குழந்தையே. நவ சித்தி அருள் சக்தி அருள் புரிபாலா, நவசித்தியான அருள் சக்தியான பார்வதி தேவி அருள் புரிபவளே. அற்ப இடை, அற்பமான மெல்லிய நுண்ணிய இடைப்பகுதி இருந்தும் இல்லாதது போல் அற்பமாக இருக்கிறது என்று அந்த பெண்ணின் அழகை புகழ்ந்து கூறுகிறார். தர்ப்பம் என்பது மெத்தை வீடுகள், மாடி வீடுகள், உயரமான மாடங்களை உடைய வீடுகள். அது முற்று நிலை, ஒரு முடிவடைந்த நிலையில் உள்ள வீடுகள் நிறைந்த மதுரை மாநகர். அப்படியென்றால் அங்குள்ள மக்கள் கலாச்சாரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள், செல்வ வளத்திலும் என்று குறிப்பிடுகிறார்.
பெற்று வளரக்கூடிய அல் என்பது மதில் சுவர்கள், உயர்ந்த மதில் சுவர்கள், அதன் வேலைப்பாடுகள் நிறைவுற்ற முற்று நிலையில் உள்ளது. மதில்களுடன் விளங்கும் கனக பத்ம, கனகம் என்பது தங்கம், பத்ம தாமரை மலர் புரி பெருமாளே. அந்த பொற்றாமரை குளம் அமைந்த பட்டணமாகிய மதுரையில் வீற்றிருக்கும் பெருமாளே. பொற்றாமரை குளம் என்பது மதுரை மாநகரின் சிவன் மீனாட்சி கோயிலில் அமைந்துள்ள ஒரு குளமாகும். 64 திருவிளையாடல்களில் வெள்ளை யானையின் சாபம் தீர்த்தது, நாரைக்கு முக்தி கொடுத்தது, தருமிக்கு பொற்கிழி அளித்தது, நக்கீரரை உயிரோடு எழுப்பியது முதலிய திருவிளையாடல்களை நடத்திய இடமாக அந்த கோயில் உள்ளது. பொற்றாமரை குளம் பகுதி. புராணப்படி போரில் விருத்திராசுரனை கொன்றதால் தேவேந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட பொழுது கடம்பவனமாக இருந்த இந்த தலத்திற்கு வந்த பொழுது ஈசன் சுயம்புவாக வெளிப்பட்டு இந்திரனுக்கு தரிசனம் கொடுத்தார். இறைவனுக்கு மலர் கொண்டு இந்திரன் வழிபட விரும்பிய போது குளத்தில் பொற்தாமரைகள் உருவானதாகவும் அதை கொண்டு இந்திரன் சிவபூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த குளம் பொற்றாமரை குளம் என்று பெயர் பெற்றது. சங்க காலத்தில் சங்கப்பலகை ஒன்று இந்த குளத்தில் இருந்ததாகவும் தகுதி வாய்ந்த நூல்களை மட்டுமே சங்கப்பலகை ஏற்கும் என்று வரலாறு உள்ளது. பாடல். முத்து நவ ரத்ன மணி பத்தி நிறை சத்தி இடம் மொய்த்த கிரி முத்தி தரு என ஓதும் முக்கண் இறைவர்க்கும் அருள் வைத்த முருகக் கடவுள் 30 மூவர்க்க சுரர் அடி பேணி 10 முடி தத்தும் வகை உற்ற கனி விட்ட அரி பற்குணனை வெற்றி பெற ரதம் ஊரும் பச்சை நிறம் உற்ற புயல் அச்சம் அற வைத்த பொருள் பத்தர் மனது உற்ற சிவம் அருள்வாயே. தித்திமிதி தித்திமிதி திக்கு குகு தேய்த்ததென தென திக்குவென மத்தளம் இடக்கை துடி தத்ததகு செச்சரிகை என ஆடும் அத்தனுடன் ஒத்த நடனி திரிபுவனத்தி நவ சித்தி அருள் சத்தி அருள் புரிபாலா. அற்ப இடை தர்ப்பமது முற்றுநிலை பெற்று வளர் அல் கனக பத்மபுரி பெருமாளே. நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சூழட்டும். கந்தன் தருவான் எதிர்காலம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.